கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மின்சார வாரிய உதவி பொறியாளர் பணிக்காக காத்திருந்த இளைஞர்களை அரசு நிர்வாக குளறுபடிகள் மற்றும் திடீர் விதிமாற்றங்கள் காரணமாக வயது வரம்பை காட்டி தகுதி நீக்கம் செய்திருப்பது பெரும் அநீதியாகும் என வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் மின் பொறியாளர் பணியிடங்களுக்கான உதவி மின் பொறியாளர் பணியிட நியமனங்களுக்கான தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதும் அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு நிர்வாக காரணங்களை கூறி அந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு வரை எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருந்தது. அதாவது உதவி மின் பொறியாளர் பணியிட நியமனங்கள் தொடர்பாக. இந்த நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பின் மூலமாக பொதுப்பணித்துறை உதவி மின் பொறியாளர் காலி பணியிட நியமனங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு வாரம் முன்பாக TNBDCL என்கின்ற அந்த உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களிலே 195 இடங்கள் பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற்ற தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு வயது வரம்பு 32 என்று அறிவிக்கப்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே வயது வரம்பில் தளர்வு வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுதே கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மின் பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களுக்கான TNPSC தேர்வு முடிவுகள் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெளியாகின. பணி நியமனங்களுக்கான கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பாக வயது வரம்பை காரணம் காட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்த இளைஞர்களை கூட தகுதி நீக்கம் செய்திருக்கின்றார்கள். TNPSC அமைப்பினுடைய நிர்வாக குளறுபடிகள் காரணமாக 6 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தினுடைய உதவி மின் பொறியாளர் பணிக்காக காத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது துரதிர்ஷ்டவசமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மற்றும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.